ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இட்லி மாவுலாம் புளிச்சு போயிருக்கும். அதை கண்டிப்பாக புளிச்சு போயிருக்குன்னு கீழே ஊற்றிடுவீங்க கொஞ்சம் இருக்கிறத. ஸோ அதை கீழே ஊற்றாமல் நல்லா டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்படின்னா இப்படி செஞ்சிங்கன்னா புளிக்கிற மாவு கூட புளிக்காமல் நல்லா டேஸ்டியாக வரும். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தேங்காய் பல் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு 20 பல்லுக்கிட்ட எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டியில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நல்லா எண்ணெயை ஊற்றி அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு வரமிளகா ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் நல்லா கூட கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. அது கூட பச்சை மிளகாவும் 2 ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம மாவில் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு குழிப்பணியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குழிப்பணியார சட்டியில் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்டியான கார குழிப்பணியாரம் ரெடி ஆயிடும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கார மிளகாய் சட்னி அப்படி இல்லை சாம்பார் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அடிப்பொலியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் என்னோடய வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தன் பை ஃப்ரம் சுகன்யா. டாடா, பபாய்.